மன்னர் மார்கஸ் வழங்கிய அந்த விலையுயர்ந்த பறவை கூடு சூப்பை அருந்திய மிஸ்டர் ராங் மிக நுணுக்கமாக பேச்சைத் தொடங்கினார். தான் மரணப்படுக்கையில் இருந்ததையும் இப்போது எவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பதையும் மன்னருக்கு உணர்த்தினார். மன்னரின் பொறுமை குறையத் தொடங்கிய போது ராங் தனது பரிசை வெளிப்படுத்தினார். ஜூவின் கொண்டு வந்த டேப்லெட்டில் இருந்த வீடியோ பதிவை மன்னர் பார்த்தார். அதில் மிஸ்டர் ராங் சாக கிடப்பதும் லூலி தனது சக்தியால் அவருக்கு 1 வருட ஆயுளை வழங்குவதும் பதிவாகியிருந்தது. அந்த பொன்னிற ஒளியையும் அடுத்த நொடி ராங் படுக்கையிலிருந்து எழுந்து நடப்பதையும் கண்ட மன்னர் மார்கஸ் அதிர்ச்சியில் உறைந்தார். இதுதான் அழியாமைக்கான வழி என்று ஜூவின் கூறியபோது மன்னரின் கண்கள் பேராசையிலும் வியப்பிலும் விரிந்தன. கால வியாபாரியின் லாபம். மிஸ்டர் ராங் மன்னரிடம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். வாழ்க்கை ஏன் விலைமதிப்பற்றது என்றால் அதன் மதிப்பை பணத்தால் அளவிட முடியாது. 1 வருட ஆயுளை பெற நான் எனது சொத்தில் ஒரு பகுதியை இழந்தது மிக சிறந்த லாபகரமான ஒப்பந்தம். மன்னர் மார்கஸ் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். அறிவியலுக்கு புறம்பான கூற்றுக்களை அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்க வேண்டும். எனது தனிப்பட்ட மருத்துவர் உங்களை பரிசோதிக்கட்டும். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நானே நேரில் சீனா வந்து இந்த மிஸ்டர் லூலியை சந்திப்பேன் என்று அறிவித்தார். லூலியின் கணக்கீடு. ஊழியர் எண் சம்பளம் எண் 07. ஆளுமை வகை ISTP, குளிர்ந்த இரத்தமுடைய உற்றுநோக்குபவர். திறமை மதிப்பீடு 10/10. சிறப்பு துறை உலகத்தரம் வாய்ந்த சூழலியலாளர். லூலி அந்த ஒப்பந்தத்தை பார்த்தபடி புன்னகைத்தார். ஹெச்கிங், டாங் மற்றும் ஆந்தனி ஆகிய 3 அறிவியல் ஜாம்பவான்களும் இப்போது ஒரே அணியில் உள்ளனர். ஜெனிசிஸ் திட்டம் இப்போது வெறும் கனவல்ல, அது நனவாக தொடங்கிவிட்டது. லூலி தனது மனக்கண்ணில் எண்ணற்ற நுண் உலகங்களை கற்பனை செய்து பார்த்தார். ஒரு காலத்தில் ஒரு சிறிய ஆய்வகத்தில் தொடங்கிய இந்த ஜெனிசிஸ் திட்டம் இப்போது பிரபஞ்சத்தையே ஒரு சதுரங்க பலகையாக மாற்றும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது. காலம் வரும்போது அனைத்து உயிரினங்களும் எனது உள்ளங்கையில் அடங்கும் என்று அவர் திருப்தியாக எண்ணினார். தாய்லாந்து ஒப்பந்தம். மிஸ்டர் ராங்கின் வெற்றி. தாய்லாந்திலிருந்து மிஸ்டர் ராங் அழைத்தபோது மன்னர் மார்கஸிற்கு சில சந்தேகங்கள் இருப்பதை லூலி அறிந்து கொண்டார். ஆனால் மன்னர் நேரில் சந்திக்க விரும்புவது லூலிக்கு சாதகமான விஷயம். வெளிநாட்டு தளம் இப்போது எனது பையில் உள்ளது என்று லூலி நம்பிக்கையுடன் கூறினார். ராங் குடும்பத்தின் பல நூற்றாண்டு கால பாரம்பரியமும் செல்வாக்கும் லூலியின் திட்டத்திற்கு மிக சிறந்த அடித்தளமாக அமைந்தது. மறைக்கப்பட்ட நகரங்கள், ஹிடன் சிட்டிஸ். வான் ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தை லூலியின் முன்னால் விவரித்தார். தாய்லாந்தின் வெப்பமண்டல தீவுகள் ரகசிய ஆய்வகங்களுக்கு மிகவும் ஏற்றவை. தனியார் தீவுகள். மன்னரின் உதவியுடன் சில தீவுகளை வாங்கி அங்கே ரகசிய பரிசோதனைகளை செய்யலாம். நிலத்தடி தளங்கள். பிரம்மாண்டமான மாநகரங்களுக்கு அடியே மறைக்கப்பட்ட நகரங்களை உருவாக்கலாம். மேற்பரப்பில் கோடிக்கணக்கான மக்கள் நடைமாடிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமலேயே பூமிக்கு அடியில் லூலியின் சாம்ராஜ்யம் இயங்கும் என்பதே இதுவே ரகசிய தளத்திற்கான மிக சிறந்த உருமறைப்பு என்று வான் கூறினார். சாதாரண உணவகத்தில் ஒரு அசாதாரண சந்திப்பு. லூலி, மிஸ்டர் ராங் மற்றும் மன்னர் மார்கஸ் ஒரு சாதாரண நெரிசல் மிகுந்த சிறிய கஃபேக்கு வந்தனர். அங்கே மக்கள் மது அருந்திக் கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் இருந்தனர். பாதுகாவலர் குவான் கூட்டத்தை கலைக்க முயன்றபோது மிஸ்டர் ராங் அதை தடுத்தார். மிஸ்டர் லூலிக்கு 100 வயதுக்கு மேலாகிறது. அவருக்கு இத்தகைய எளிமையான இடங்கள்தான் பிடிக்கும் என்று அவர் மன்னரிடம் கூறினார். இத்தகைய ஒரு சாதாரண இடத்தில் ஒரு நாட்டின் மன்னரும் காலத்தின் எஜமானனும் சந்திப்பது ஒரு விசித்திரமான முரண். பர்கண்டி நிற கோட் அணிந்த மன்னர் மார்கஸ் மிஸ்டர் ராங்கை ஒருவித அதிருப்தியுடன் பார்த்தார். நாங்கள் ஒன்றாக படித்தபோது கூட அவர் இத்தகைய சாதாரண இடங்களுக்கு வந்ததில்லை. இந்த பழைய மனிதர் உண்மையிலே அந்த கால வியாபாரிக்கு அடிமையாகிவிட்டாரா? அப்படியென்றால் அவர் ஒரு புத்திசாலி கிடையாது என்று மார்கஸ் தனக்குள்ளே எண்ணினார். அவர்கள் உணவகத்தின் மேசைகளுக்கு இடையில் நடந்து வரும்போது லூலி மிகவும் சாதாரணமாக அமர்ந்து ஒரு குச்சியிலிருந்த கபாப்களை கடித்துச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சரியான நேரத்திற்கு வந்துவிட்டீர்கள், இப்போதுதான் கபாப் வந்தது என்று லூலி வரவேற்றார். ஒரு குப்பை தொட்டியின் மீது அமர்ந்திருந்த ஒரு செந்நிற பூனை ஒன்று சத்தமாக கத்தியது. உணவக உரிமையாளரின் கோபம். ஒரு எதிர்பாராத திருப்பம். மன்னர் மார்கஸ் லூலிக்கு எதிராக அமர்ந்தார். லூலி தன்னை ஒரு ராஜாவாக மதிக்காமல் சாதாரண உணவை பற்றி மிஸ்டர் ராங்கிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதைக் கண்டு மன்னர் எரிச்சல் அடைந்தார். அப்போது அந்த உணவகத்தின் உரிமையாளரான ஒரு பருமனான மனிதர் வாயில் சிகரெட்டுடன் அங்கே வந்தார்.
நேற்று கூட 5 பெண்கள் இங்கே வந்து முக்பேங் வீடியோ எடுத்தார்கள். நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், ஆனால் எனக்கு லாபமே இல்லை. நீங்கள் மதுபானம் ஆர்டர் செய்ய போகிறீர்களா அல்லது வெளியேறப் போகிறீர்களா? வெறும் பார்பிக்யூ மட்டும் சாப்பிட்டால் நான் நஷ்டமடைந்து விடுவேன் என்று அந்த உரிமையாளர் கத்தினார். மன்னரின் பாதுகாவலர்கள் அவரை மிரட்ட முயன்றபோது மிஸ்டர் ராங் சிரித்துக்கொண்டே நிலைமையை கையாண்டார். 4 மக் பீர் கொண்டு வாருங்கள். 2 குளிர்ந்தது, 2 வெப்பமான நிலையில் உள்ளது. கபாப்கள் நன்றாக இருக்கின்றன. நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் மீதமுள்ளதை எடுத்துச் செல்வோம் என்றார் மிஸ்டர் ராங். லூலியும் அனைத்திற்கும் நானே பணம் செலுத்துகிறேன் என்று அமைதியாக சொன்னார். மன்னரின் பொறுமையின்மை. மன்னர் மார்கஸ் தனது கண்ணாடியை கிழற்றி எறிந்தார். அவரால் இந்த சூழலை தாங்க முடியவில்லை. மிஸ்டர் லூலி, இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒரு நாட்டின் மன்னர். என்னை ஒரு சாதாரண தெருவோர உணவகத்திற்கு அழைத்து வந்து இப்படி அவமானப்படுத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கோபமாக கூறினார். லூலி தனது விரல்களை சொடக்கினார். அடுத்த நொடி அந்த சாதாரண கஃபே ஒரு மாயாலோகமாக மாறியது. வான்வெளியில் ஒரு பிரம்மாண்டமான பொன்னிற கடிகார முள் தோன்றியது. உணவகத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள், அந்த உரிமையாளர் என அனைவரும் கருப்பு வெள்ளை நிறமாற்றத்தில் சிலைகளாக உறைந்து போனார்கள். மன்னர் மார்கஸ் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். இது சாத்தியமே இல்லை என்று அவர் அலறினார். லூலி புன்னகையுடன், எனது தற்காலிக கால மண்டலத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் என்றார். மறைக்க வேண்டிய எதையும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்திலேயே மறைக்க வேண்டும். உங்கள் நகரங்களுக்கு அடியில் நான் எனது தளத்தை அமைக்க விரும்புகிறேன் என்று லூலி தனது திட்டத்தை விவரித்தார். அழியாமையின் விலை, மன்னருக்கான சலுகை. லூலி மன்னரிடம் ஒரு முக்கியமான சலுகையை முன்வைத்தார். வாழ்க்கை ஏன் விலை மதிப்பற்றது என்றால் அதன் மதிப்பை பணத்தால் அளவிட முடியாது. பணம் நம் இருவரிடமும் உள்ளது, ஆனால் நமக்கு தேவைப்படுவது அதிகாரம் மற்றும் அழியாமை. எனது நித்திய கிளப் உலகம் வெங்கும் உள்ள திறமைகளை அழைக்கிறது. எங்களுடைய தொழில்நுட்பமும் மருந்தக தொழிற்சாலைகளும் சமூக வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது உங்களுக்கு பல புதிய வேலைவாய்ப்புகளையும் வெளிநாட்டு முதலீடுகளையும் பெற்றுத்தரும் என்று கூறி ஒரு நீல கோப்பையை அவரிடம் அளித்தார். மன்னர் மார்கஸ் அந்த ஆவணங்களை ஆர்வத்துடன் படித்தார். லூலியின் மாஸ்டர் பிளான் அவரை பிரமிக்க வைத்தது. மிஸ்டர் ராங்கின் வெகுமதி 3 வருட இளமை. அப்போது ஒரு திருப்பமாக லூலி தனது விசுவாச ஊழியர் மிஸ்டர் ராங்கிற்கு ஒரு பரிசை வழங்கினார். 3 வருட ஆயுள், விலை 0 என்ற ஒப்பந்தத்தில் ராங் கையெழுத்திட்டார். அடுத்த நொடி அந்த உணவகமே பொன்னிற ஒளியால் நிறைந்தது. மன்னரின் கண்களுக்கு முன்னாலேயே மிஸ்டர் ராங்கின் நெற்றியிலிருந்த சுருக்கங்கள் மறைந்தன. அவரது உடல் வலிமை பெற்றது. ஒரு முதியவர் சில நொடிகளில் பல ஆண்டுகள் இளமை மாறினார். இதை பார்த்த மன்னர் மார்கஸ், இந்த மனிதரிடம் தெய்வீக சக்தி இருக்கிறது என்று மனதிற்குள்ளே உறுதிப்படுத்திக் கொண்டார். லூலியுடன் ஒப்பந்தம் செய்ய அவர் முழு மனதாக சம்மதித்தார். கொண்டாட்டம். மீண்டும் இயல்பு நிலை. காலம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கஃபேவில் சத்தம் மீண்டும் எழுந்தது. இளமை திரும்பிய மிஸ்டர் ராங் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார். இன்று நான் ஒரு பெட்டி மதுபானத்தை கூட குடிப்பேன் என்று சத்தமிட்டார். மன்னர் மார்கஸ் கைதட்டி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். உணவகத்தில் கொண்டாட்டங்கள் ஒருபுறம் நடக்க, மறுபுறம் 2 குண்டர்கள் ஒரு வயதான பெண் ஊழியரை தரக்குறைவாக பேசி மிரட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது யுகி என்ற இளம்பெண் குறுக்கிட்டு அந்த ஊழியரை காப்பாற்ற முயன்றார். அந்த குண்டர்கள் யுகியை தங்களோடு மது அருந்த கட்டாயப்படுத்தி அவமானப்படுத்தினர். யுகியின் கோபம் எல்லை மீறியது. அழுக்கு விலங்குகளே என்று அவர்களை சாடினார். ஆத்திரமடைந்த குண்டர்கள் அவரை தாக்க பாய்ந்தனர். 50 மடங்கு கால முடுக்கம். மிஸ்டர் ராங் மற்றும் குவான் அந்த பெண்ணை காப்பாற்ற முன் வந்தபோது லூலி அவர்களை தடுத்தார். லூலி தனது சக்தியை பயன்படுத்தி யுகிக்கு மட்டும் 50 மடங்கு கால முடுக்கத்தை வழங்கினார். யுகியின் பார்வையில் அனைத்தும் மெதுவாக நகர அவர் மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். முதல் குண்டனின் மூக்கின் மீது ஒரு பலமான அடி விழுந்தது. அவன் பற்கள் தெறிக்க பின்னோக்கி பறந்து விழுந்தான். இரண்டாவது குண்டன் என்ன நடக்கிறது என்று உணர்வதற்குள் யுகியின் முஷ்டி அவன் தாடையை பதம் பார்த்தது. அவன் காற்றில் பறந்து தரையில் விழுந்தான். அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். யுகிக்கே இது ஆச்சரியமாக இருந்தது. நான் இவ்வளவு பலசாலியா அல்லது அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா என்று தனது கைகளை பார்த்து வியந்தார். தான் சமீபத்தில் கற்ற ஃப்ரீஸ்டைல் ஃபைட்டிங் பயிற்சிதான் இதற்கு காரணம் என்று அவர் தவறாக எண்ணிக்கொண்டார். யுகி 8வது ஊழியருக்கான வேட்பாளர். அடுத்த நாள் லூலி தனது தலைமையகத்தில் அந்த பெண்ணை பற்றிய கோப்புகளை ஆய்வு செய்தார். ஷென் யுகி. சுயவிவரம்: வயது 26. ஊர் சிச்சுவான் மாகாணம். பண்பு: தைரியமானவள், நீதிக்காக குரல் கொடுப்பவள். தற்போதைய நிலை: பகுதிநேர ஊழியராக பணிபுரிகிறார். லூலி அந்த புகைப்படங்களை பார்த்து புன்னகைத்தார்.
யுகியின் அந்த வேகம் மற்றும் மன உறுதி லூலியை பெரிதும் கவர்ந்தது. நித்திய கிளப் வெறும் அறிஞர்களை மட்டுமல்ல, இத்தகைய துடிப்பான இளைஞர்களையும் ஈர்க்கத் தொடங்கியுள்ளது. லூலி தனது மேசையில் அமர்ந்து ஷென் யுகியின் முழு விவரங்களையும் வாசித்தார். 26 வயதான அவள் தனது பாட்டி மற்றும் 7 தங்கைகளை தனியாக கவனித்து வருகிறாள். ஒரு நிறுவனத்தில் மாதம் 12,000 சம்பளம் வாங்கினாலும் பகுதிநேர வேலைகளையும் செய்கிறாள். இவளது விடாமுயற்சியும் நேர்மையும் லூலியை பெரிதும் கவர்ந்தது. லூலி தனது பாதுகாவலரான பெங்கிடம் யுகிக்கு ஒரு பொருத்தமான பரிசை வாங்குமாறு பணித்தார். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டும், அதே சமயம் அது மிக ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாது, எளிமையாகவும் இருக்கக்கூடாது என்று லூலி அறிவுறுத்தினார். இதை கேட்ட பெங் ஒரு இராணுவ மண்வெட்டி பரிசளிக்கலாம் என்று யோசித்தார். அது மிகவும் பயனுள்ளது என்பது அவர் வாதம். ஆனால் லூலி சிரித்துக்கொண்டே அதை மறுத்து யான்யூ போன்ற ஒரு பெண்ணிடம் ஆலோசனை கேட்குமாறு கூறினார். லூலி ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார். இந்த பரிசு என்னிடமிருந்து வந்தது என்று அவளிடம் சொல்ல வேண்டாம். ராபர்ட் தனது பயணத்தின் களைப்பில் சோபாவில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். லூலி அவரை எழுப்பி ஷியாவ் டெஹுவா மற்றும் அவரது சிறப்பு குழுவினரின் ரட்சங்களை பற்றி கேட்டார். ராபர்ட் நிதானமாக எழுந்து, நாங்கள் உலகமெங்கிலும் உள்ள ஒவ்வொரு மூலையையும் தேடிவிட்டோம். மிகவும் இரகசியமாக செயல்பட்டு கவனத்தை ஈர்க்காமல் பல கால பரிமாற்றங்களை செய்துள்ளோம் என்று பெருமிதத்துடன் கூறினார். லூலி எதிர்பார்த்ததை விட விரைவாகவே அவர்கள் பணிகளை முடித்து திரும்பியிருந்தனர். யான்யூ அலுவலகத்திற்குள் வந்து உத்தரவாதிகள் வந்துவிட்டனர் என்று அறிவித்தார். அந்த முகவர்கள் கம்பீரமாக அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். லூலியின் கண்களில் பொன்னிற கடிகார முட்கள் மின்னின. அவர்கள் கொண்டு வந்திருக்கும் காலம் எவ்வளவு? அவர்கள் யாரையெல்லாம் சந்தித்து ஆயுளை பறித்து அல்லது விற்று வந்திருக்கிறார்கள்? லூலி தனது அரியணை போன்ற நாற்காலியில் அமர்ந்திருக்க அவருக்கு முன்னால் 3 முகவர்கள் நின்றனர். லூலியின் கண்களுக்கு மட்டும் தெரிந்த அந்த சிவப்பு நிற கல்வெட்டுகள் அவர்களின் சாதனையை பறைசாற்றின. தகுவா 1603 ஆண்டுகளை சேகரித்துள்ளார். பாஷன் 1580 ஆண்டுகளை சேகரித்துள்ளார். ஜி 1821 ஆண்டுகளை சேகரித்துள்ளார். இவர் மிகவும் கொடூரமானவர் என லூலி கணிக்கிறார். மொத்தமாக 5000 ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுட்காலம் லூலியின் கைக்கு வந்தது. லூலி தனது கையை நீட்டியதும் ஒரு பொன்னிற மின்னல் பாய்ந்து அனைவரிடமிருந்தும் அந்த சேகரிக்கப்பட்ட காலத்தை உறிஞ்சியது. இப்போது லூலியின் தலைக்கு மேலே ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் தோன்றியது. அவரது ஆயுள் 5729 ஆண்டுகள் என மாறியது. லூலியின் உள்ளங்கையில் அந்த 5000 ஆண்டுகளின் கனம் இருந்தபோது அவரது பொன்னிற கடிகாரம் முன்னப்போதுமில்லாமல் அதிர்ந்தது. திடீரென்று லூலி இந்த உலகத்திலிருந்து மறைந்து பிரபஞ்சத்தின் விண்மீன் கடலங்களும் பொன்னிற கடிகாரமுட்களும் நிறைந்த ஒரு விசித்திரமான விண்வெளிக்குச் சென்றார். அங்கே அவர் கண்டது காலத்தின் இதயம், பிரபஞ்சத்தின் கால ஓட்டம் உருவாகுமிடம், கல் சிலை மற்றும் சூரிய கடிகாரம். ஒரு பிரம்மாண்டமான கல் சிலை ஒரு பழங்கால சூரிய கடிகாரத்தை தாங்கி நின்றது. அதில் மர்மமான உருவ எழுத்துக்கள் இருந்தன. அதை பார்த்ததும் லூலிக்கு ஒரு பேருண்மை புரிந்தது. அவரால் இனி எதிர்காலத்தை மட்டுமல்ல, கடந்த காலத்தையும் பாஸ்ட் பார்க்க முடியும். காலத்தின் அனைத்து விதிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. நிஜ உலகில் லூலி கண்கள் மூடியபடி சிலையாக நின்று கொண்டிருந்தார். பாஷன், ஜி மற்றும் டகுவா பயத்தில் உறைந்தனர். லூலி ஏன் பேசாமல் இருக்கிறார்? அவர் கோபமாக இருக்கிறாரா அல்லது ஏதாவது ஆபத்தா என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். பாஷன் மெதுவாக லூலியின் பெயரை அழைக்கத் தொடங்கிய அந்த நொடியில் தனது ஊழியர்களை எச்சரித்து அனுப்பிய பிறகு லூலி மீண்டும் அந்த மாயவெளியில் தான் கண்டவற்றை எண்ணி பார்த்தார். அந்த பழங்கால சூரிய கடிகாரத்தை தொட்டதும் லூலி ஒரு கால நதியை, ரிவர் ஆஃப் டைம், தரிசித்தார். பச்சை நிற நட்சத்திரங்கள் ஒரு நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தன. ஆர்வ மிகுதியால் லூலி அந்த நதியில் கையை நினைத்தபோது காலச்சுழல் அவரை உள்ளே இழுத்தது. அப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. லூலியின் ஆயுள் காலத்தை காட்டும் சிவப்பு எண்கள் மிக வேகமாக குறையத் தொடங்கின. சுமார் 10 ஆண்டுகால ஆயுள் ஒரு சில வினாடிகளில் எரிந்து போனது. கடந்த காலத்திற்குச் செல்வது நிகழ்காலத்தை விட பல மடங்கு காலத்தை விழுங்கும் என்று லூலி நடுங்கும் இருதயத்துடன் புரிந்து கொண்டார். வரலாற்றை மாற்ற நினைத்தால் அது மொத்தமாக மறைந்து போகும் அபாயமும் இருப்பதை அவர் உணர்ந்தார். இப்போது லூலியின் மீதமுள்ள ஆயுள் 5720 ஆண்டுகள். மறுபுறம் லூலியின் பாதுகாவலர் பெங் ஷென் யுகிக்கு ரகசியமாக பரிசை வழங்க ஒரு டெலிவரி மேன் வேடமிட்டார். ஒரு பெரிய நிறுவனத்திற்குள் பெட்டி தூக்கிக் கொண்டு வியர்க்க விறுவிறுக்க நுழைந்த பெங் அங்கே யுகியை சந்தித்தார். யுகி தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தபோது பெங் அவளிடம் அந்த பெட்டியை ஒப்படைத்தார். இதை யார் அனுப்பினார் என்று யுகி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பதற்றத்தில் பெங் அங்கிருந்து ஓட்டமிட்டார். வாடிக்கையாளர் பெயரை சொல்லவில்லை என்று கத்தியபடி அவர் மறைந்தார். வேகமாக ஓடிவந்து ஒரு மூலையில் மூச்சு வாங்க நின்ற பெங்கிடம் லூலி அதிருப்தியுடன் பேசினார். உன் சத்தம் அலுவலகம் முழுவதும் கேட்கிறது என்று லூலி எரிச்சலடைந்தார். பெங்கு மூச்சு வாங்கியபடி
அடுத்த முறை இது போன்ற வேலைகளை ஜி போன்றவர்களிடம் கொடுத்து விடுங்கள். எனக்கு இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று புலம்பினார். பெங் கொண்டு போன அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது? யுகிக்கு லூலி கொடுத்த அந்த பரிசு அவளது வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது? லூலியின் அறிவுறுத்தலின்படி யான்யுவின் ஆலோசனையோடு பெங் யுகிக்கு ஒரு பிராக்டிக்கல் பரிசை வழங்கினார். அது ஒரு விலையுயர்ந்த ஓவல் வடிவ கண்ணாடி. பழைய கண்ணாடியால் அவதிப்பட்ட யுகிக்கு இந்த புதிய கண்ணாடி உலகையே மிக தெளிவாக காட்டியது. ஆனால் யுகியின் அலுவலக வாழ்க்கை நரகமாக மாறியது. அவளது மேலாளர் ஜாங் யுகியின் அழகைக் கண்டு அவளிடம் தவறாக நடக்க முயன்றார். ஒரு முக்கிய ஒப்பந்தத்திற்காக டைரக்டர் லீ என்பவரை சந்திக்க யுகியை ஒரு ஆடம்பர உணவகத்திற்கு அவர் கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றார். உணவகத்தில் டைரக்டர் லீ யுகியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார். இதை கவனித்துக் கொண்டிருந்த லூலியும் பெங்கும் அங்கேயே இருந்தனர். கோபமடைந்த பெங்கிடம் லூலி அமைதியாக சொன்னார், தடை ஏதும் செய்யாதே, எனது ஊழியர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது. லூலி தனது பொன்னிற கடிகாரத்தை பயன்படுத்தினார். அடுத்த நொடி யுகியை தொட முயன்ற டைரக்டர் லீயின் கைகள் மர்மமான முறையில் பயங்கரமாக முறிக்கப்பட்டு உடைந்தன. அவர் வலியால் அலறினார். அங்கிருந்த எவருக்கும் இது எப்படி நடந்தது என்று புரியவில்லை. அங்கிருந்து வெளியேறும்போது யுகி தன்னை தற்காத்த அந்த டெலிவரி மேன் பெங்கை அடையாளம் கண்டு வியந்தாள். லூலி யுகியை தனது கிளப்பின் அடுத்த உறுப்பினராக மாற்ற தீர்மானித்தார். ஆனால் அப்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. ராபர்ட் பதற்றத்துடன் லூலியை அழைத்தார். ஃபால்கன் ஸ்குவாட் உறுப்பினர்கள் இருவருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. புதிய தன்னார்வலர்களை தேடிச் சென்ற அந்த வீரர்கள் காணாமல் போனது சாதாரணமான விஷயமல்ல. வேறொரு ரகசிய அமைப்பு லூலியின் கிளப்பை கண்காணிக்க தொடங்கிவிட்டதை இது உணர்த்தியது. ராபர்ட் செய்த ஆழமான தேடலில் வீரர்களை கடத்தியது சாதாரண கும்பல் அல்ல என்பது தெரியவந்தது. அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் சுக்கியா என்பவருக்கு பின்னால் ஒரு நூற்றாண்டுகால பழமையான வலிமை மிக்க நிதி மற்றும் மருந்து தயாரிப்பு குழுமம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குழுமம் மனித உடல்களை வைத்து ரகசிய பரிசோதனைகளை செய்வதில் வல்லவர்கள். வான் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். நமது வீரர்கள் கால முடுக்க பயிற்சி பெற்றவர்கள். இவர்களின் உடல் அமைப்பு சாதாரண மனிதர்களை விட மாறுபட்டது. எனவே அந்த ரகசியங்களை அறியும் வரை அவர்கள் வீரர்களை கொல்ல மாட்டார்கள். லூலி தனது தளபதிகளான பெங் மற்றும் ஜாங் ஆகியோரை மீட்பு பணிக்காக ஒரு தனி விமானத்தில் அனுப்பினார். எல்லைகளை கடக்கும்போது பிடிபடாமல் இருக்க அவர்கள் விமானத்திலிருந்து பாராஷூட் மூலம் குதிக்க திட்டமிட்டனர். மீட்பு பணிக்கான விதிகளை லூலி ஆக்ரோஷமாக அறிவித்தார். நமது ஆட்களில் ஒருவரை கூட விட்டுவிட்டு வரக்கூடாது. பிடிப்பட்ட வீரர்களில் பிரவுன் நிற கூந்தல் கொண்ட அந்த வாலிபன் ஒரு காலியான அறையில் கைவிலங்கிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தான். அங்கே இஷிடா என்ற வயதான ஜப்பானிய அதிகாரி தனது அடியாட்களுடன் நுழைந்தார். அந்த வீரன் பயப்படாமல் ஜப்பானியர்களை கிண்டல் செய்தார். உங்களிடம் பேசும்போது எனக்கு சப்டைட்டில் தேவைப்படுகிறது என்றும் அவர்களை ஜப்பானிய மொழியிலேயே முட்டாள்கள் என்றும் ஏளனம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஒரு அடியாள் அவனை தாக்கினான். ஆனால் இஷிடா அவனை தடுத்து, ரத்தம் சிந்துவதை நான் விரும்பவில்லை, நானே இவனுக்கு பாடம் புகட்டுகிறேன் என்று கூறி அந்த வீரனின் முகத்தை தனது கைகளால் வன்மையாக பற்றினார். அதிர்ஷ்டவசமாக கருப்பு உடையில் காட்டில் தப்பியோடிய அந்த வீரரை எண் 3 கூலிப்படையினர் சூழ்ந்தபோது சரியான நேரத்தில் பெங்கும் ஜாங்கும் படைக்கலன்களுடன் அங்கே தோன்றினர். மின்னல் வேக தாக்குதலில் அவர்கள் எதிரிகளை வீழ்த்தி காயமடைந்த வீரரை மீட்டனர். இந்த செய்தி தலைமையகத்தில் இருந்த ராபர்ட்டுக்கு எட்டியது. எண் 3 அளித்த தகவலின் மூலம் எண் 2, அதாவது எந்த சட்டையும் அணியாத அந்த பலசாலி வீரன் எங்கே சிறை வைக்கப்பட்டுள்ளார் என்பதை லூலி கண்டறிந்தார். சிறைச்சாலையில் எண் 2விடம் பேசிக் கொண்டிருந்த அந்த முதியவர் நபு இஷிடா. அவர் ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல, நரம்பியல் துறையில் உலக புகழ் பெற்ற பேராசிரியர். சுக்கியா கிளான் அவரை வலுக்கட்டாயமாக கடத்தி வந்து மனித மேம்பாடு குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தியுள்ளது. எண் 2இன் அபார உடல் வலிமையை கண்டு வியந்த டாக்டர் சுக்கியா அவனது எல்லா தசை நார்களையும் அறுத்து ஆய்வு செய்யப் போகிறேன் என்று மிரட்டினார். ஆனால் இஷிடா குறுக்கிட்டு அவன் ஒரு அபூர்வமான மாதிரி, அவனை கொல்வது வீண் என்று தடுத்தார். இதனிடையில் எண் 2 தனது வாயில் மறைத்து வைத்திருந்த தங்க சாவியை பயன்படுத்தி தப்பிக்க தயாராக இருந்தான். தலைமையகத்தில் லூலியும் ராபர்ட்டும் இஷிடாவின் முந்தைய ஆய்வுகளை ஆராய்ந்தனர். ராபர்ட் ஒரு திடுக்கிடும் உண்மையை விளக்கினார். ஒரு சாதாரண மனிதன் தனது தசை நார்களில் 33% மட்டுமே பயன்படுத்துகிறான். ஒரு தேர்ந்த விளையாட்டு வீரர் 42% வரை பயன்படுத்துகிறார். மீதமுள்ள தசை நார்கள் எப்போதும் ஓய்விலேயே இருக்கின்றன.
ஆனால் லூலியின் கால முடுக்க பயிற்சி பெற்ற வீரர்கள் சாதாரண மனித எல்லைகளை தாண்டி தங்கள் தசைகளை பயன்படுத்தும் திறன் கொண்டவர்கள். எனவேதான் சுக்கியா கிளான் இவர்களை வேட்டையாடுகிறது. ராபர்ட் ஒரு வியக்கத்தக்க உண்மையை லூலியிடம் விளக்கினார். ஒரு மனிதன் தனது தசை நார்களில் 100%த்தையும் பயன்படுத்தினால் அவனது பலம் சூப்பர்மேனுக்கு இணையானதாக இருக்கும் என்று இதை கேட்ட லூலி தனது வீரர்களுக்கு இறுதி உத்தரவை பிறப்பித்தார். லூலி தனது கையை உயர்த்த அதிலிருந்து எல்லோ நிற கால ஆற்றல் வெளிவந்தது. அவர் தனது வீரர்களுக்கு 20 செகண்ட் கால முடுக்கத்தை வழங்கினார். வேட்டையை தொடங்குங்கள் என்ற லூலியின் கட்டளையோடு சிவப்பு நிற கண்கள் மின்ன அந்த வீரர்கள் சுக்கியா கிளானின் நிலத்தடி தளத்திற்குள் மின்னல் வேகத்தில் புகுந்தனர். சுக்கியா கிளானின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் லூலியின் வீரர்களுக்கு முன்னால் ஒரு காகிதத்தைப் போல சரிந்தன. பாதுகாவலர்கள் தாங்கள் கொல்லப்படுகிறோம் என்பதை உணர்வதற்கு முன்னரே பிணங்களாக விழுந்தனர். கட்டுப்பாட்டு அறையில் இருந்த டிஸ்பாச்சர்கள் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதைக் கண்டு பீதியடைந்தனர். அலாரம் ரெட் நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. எதிரியின் பலம் மனித எல்லைகளை தாண்டியது என்று பாதுகாவலர்கள் அலறினர். டாக்டர் சுக்கியா தனது தற்காப்பு வளையம் இவ்வளவு எளிதாக உடைந்ததைக் கண்டு ஆத்திரத்தில் மேசையை ஓங்கி அடித்தார். சிறையிலிருந்து எண் 2ம் பேராசிரியர் இஷிடாவும் தப்பிக்க முயன்றனர். இஷிடா எண் 2இன் வேகத்தைக் கண்டு வியந்தார். உன்னைவிட சிறந்த தரவுகளை கொண்ட வீரர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று எண் 2 கூறியபோது இஷிடா திகைத்து போனார். அவர்கள் வெளியேறும் கதவை அடைந்தபோது டாக்டர் சுக்கியா அங்கே தனது பாதுகாவலர்களுடன் தோன்றினார். இஷிடாவின் தோளில் ஒரு வெள்ளை நிற விஷ ஊசி பாய்ந்தது. இது நான் உருவாக்கிய நியூரோடாக்சின். இன்னும் அரை மணி நேரத்தில் உன் உடல் சிதைவதை நீயே பார்ப்பாய் என்று சுக்கியா கொடூரமாக சிரித்தார். இஷிடா இரத்தவாந்தி அடித்தபடி தரையில் விழுந்தார். எண் 2ஐயும் இஷிடாவையும் சுட்டுக்கொல்ல சுக்கியா உத்தரவிட்டார். தனது மரணம் உறுதி என்று எண் 2 கண்களை மூடிய அந்த தருணத்தில் காலம் முடுக்க நிலையிலிருந்த பெங் சுகியா கிளானின் பாதுகாவலர்களை சிவப்பு கோடுகளாக மின்னல் வேகத்தில் தாக்கி அழித்தார். எதை கண்டும் அஞ்சாத டாக்டர் சுகியா தனது பாதுகாவலர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வீழ்ந்ததைக் கண்டு திகைத்து நின்றார். அவர் சுதாரிப்பதற்குள் பெங் அவரது முதுகில் கத்தியால் குத்தினார். நீ ஒரு அரக்கன் என்று கதறியபடி சுகியா தரையில் விழுந்தார். தப்பி பிழைக்க அவர் பிச்சை எடுத்தும் பலனில்லை. இறுதியில் அவர் இரத்தம் சிந்தி உயிரிழந்தார். பேராசிரியர் இஷிதா தனது சொந்த நரம்பு நச்சால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்தார். லூலியை சந்தித்தபோது நான் மரண ராஜ்யத்தில் இருக்கிறேனா என்று அவர் வியந்து கேட்டார். லூலி அவரிடம் ஒரு பொன்னிற ஒப்பந்தத்தை நீட்டினார். பேர் ஷின் இஷிதா, 88 வயது, மீதமுள்ள ஆயுள் 4 நிமிடம் 58 வினாடிகள். உனக்கு காலத்தை பற்றி மிக குறைவாகவே தெரியும் என்று கூறி லூலி அவரை தனது கிளப்பில் இணையச் சொன்னார். வேறு வழியின்றி இஷிதா அந்த சேமிப்பு தாலிஸ்மானில் கையெழுத்திட்டார். அடுத்த நொடி நச்சின் வேகம் மறைந்து அவர் புத்துயிர் பெற்றார். இது ஒரு மிராக்கிள் என்று அவர் வியந்தார். பணிகள் முடிந்ததும் அங்கிருந்த ஆதாரங்களை அழிக்க ஜாங் முயன்றார். ஆனால் லூலி அதை தடுத்தார். பிணங்களையும் மற்ற ஆதாரங்களையும் அப்படியே விடுங்கள், இது எதிரிகளுக்கு ஒரு சிறந்த அச்சுறுத்தல் கருவியாக இருக்கட்டும் என்று லூலி கூறினார். அதே சமயம் எதிரியின் சர்வரிலிருந்த அனைத்து ஆராய்ச்சி தரவுகளையும் ராபர்ட் தனது ஹேக்கிங் திறமையால் வேரோடு அழித்தார். தலைமையகத்திற்கு திரும்பிய லூலி மற்றும் வான் இந்த வெற்றியை குறித்து விவாதித்தனர். வான் ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். இந்த அமைப்பு 2ஆம் தரமானதுதான், ஆனால் உலகில் இன்னும் பெரிய மீன்கள் இருக்கலாம். அவர்களின் தொழில்நுட்பம் நவீன காலத்தை விட மிக முன்னேற்றியதாக இருக்கலாம். லூலி புன்னகையுடன் ஒவ்வொரு பெரிய மீனுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்று கூறி இஷிதாவையும் ஆராய்ச்சியாளர் டேங்கையும் ஒன்றாக இணைக்க திட்டமிட்டார். கிளப்பில் இருந்த ப்ரொஜெக்டரில் ஃபால்கன் ஸ்குவாட் நடத்திய அந்த மின்னல் வேக மீட்பு போர் ஒளிபரப்பப்பட்டது. எதிரிகள் நத்தைகளைப் போல மெதுவாக இயங்குவதும் லூலியின் வீரர்கள் சூப்பர்மேனைப் போல தாக்குவதும் அதில் பதிவாகியிருந்தது. இதை கண்ட வான் லூலியிடம் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் அகங்காரம் கொண்டவர் என்று நினைத்தேன், ஆனால் உங்களது படைபலத்தின் முன்னால் அந்த எதிரிகள் ஒன்றுமே இல்லை என்று தனது தவறை ஒப்புக்கொண்டார். லூலி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து வானின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். லூலி தனது வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தாலும் அவரிடமிருந்த பழைய மென்மை மறைந்து வருவதை வான் கவனித்தார். அவர் ஒரு தலைவராக வலுவடைந்து வருகிறார், ஆனால் அவரிடமிருந்த மனிதத்தன்மை என்ற ஏதோ ஒன்று மெல்ல மறைந்து கொண்டிருப்பதாக வான் உணர்ந்தார். லூலியின் அதிகாரம் பெருக பெருக அவர் மற்றவர்களிடமிருந்து விலகி ஒரு தனித்துவமான சக்தியாக மாறி வருகிறார். டகுவா, பாஷன் மற்றும் ஜி எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் திரும்பினர். அவர்கள் கால லாட்டரி என்ற புதிய வணிக முறையை பயன்படுத்தினர். சாதாரண லாட்டரிகளை விட அதிக பகுமதி, 100% வெற்றி வாய்ப்பு. இதன் மூலம் மிக குறைந்த செலவில் கோடிக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்து பெருமளவிலான காலத்தை சேகரித்தனர். லூலி இவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்தார். 10,000 ஆண்டுகளின் எஜமானன். முகவர்களிடமிருந்து காலத்தை உறிஞ்சிய பிறகு லூலியின் ஆயுள் 10,032 ஆண்டுகளாக உயர்ந்தது.
ஒரு மனிதனால் கற்பனை செய்ய முடியாத இந்த பிரம்மாண்டமான கால அளவு லூலியை ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்தியது. அடுத்த நொடி லூலி மீண்டும் அந்த கால நதிக்கு இழுக்கப்பட்டார். அங்கே பச்சை நிற குமிழ்கள் அவரை சூழ்ந்தன. அந்த குமிழ்களுக்குள் நித்திய கிளப்பில் ஏற்கனவே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. கால நதியில் பயணிக்கும் லூலி கிளப் கட்டிடத்தில் நடந்த ஒரு பழைய நிகழ்வை காண்கிறார். அங்கே சூயி என்பவரின் மனைவி ஒரு மருத்துவரிடம் தனது கணவரின் நிலைமை குறித்து கெஞ்சி அழுது கொண்டிருக்கிறார். லூலி காலத்தை சரியாக கையாண்டு எந்த தொடக்க புள்ளியிலிருந்து மாற்றப்போகிறார்? லூலி தனது கால பயண திறமையை பயன்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருத்துவமனையாக இருந்த இடத்திற்கு சென்றார். அங்கே தொழிலதிபர் ஜாங்சாயின் மனைவி அழுது கொண்டிருப்பதை கண்டார். ஜாங்சாய் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல, தனது வறுமையிலிருந்து முன்னேறி உலகின் ஜவுளி வர்த்தகத்தில் 20% கைப்பற்றிய ஒரு மாபெரும் ஆளுமை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். லூலி அந்த பழைய மருத்துவமனை அறைக்குள் நுழைந்து ஆரம்பிக்க வேறு என்ன? அங்கே சுயநினைவற்ற நிலையில் கிடந்த ஜாங்சாயின் உயிரியல் கடிகாரத்தை லூலி ஆய்வு செய்தார். வயது 73, மீதமுள்ள ஆயுள் 1 மணி நேரம் 11 நிமிடம் 50 வினாடிகள். கண்களை திறந்த ஜாங்சாய் லூலியை ஒரு மரண தூதனாகவே பார்த்தார். நீங்கள் ஏதாவது வருத்தப்படுகிறீர்களா என்று லூலி கேட்டபோது அந்த முதியவர் தனது சொந்த நலனை பற்றி நினைக்கவில்லை. என்னுடைய நாடு இன்னும் பலவீனமாக இருக்கிறது, உட்பங்கையாலும் குற்றவாளிகளாலும் அது சிதைக்கப்படுவதை எண்ணி வருந்துகிறேன் என்று தேசப்பற்றோடு கூறினார். லூலி அந்த முதியவரின் தேசப்பற்றைக் கண்டு வியந்தார். வருந்தாதீர்கள், இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பழைய அழுகிய முறை மறைந்துவிடும். உங்கள் சந்ததிகள் போர்க்களத்தில் முதல் ஆளாக நின்று ஒரு புதிய வலிமையான நாட்டை உருவாக்குவார்கள் என்று எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை அவருக்கு அளித்தார். ஜாங்சாயின் கண்கள் நம்பிக்கையில் விரிந்தன. ஒரு வரலாற்று புகழ்பெற்ற மனிதர் இப்படி அனாதையாக இருப்பதை லூலி விரும்பவில்லை. 10,000 ஆண்டுகள் கையில் வைத்திருக்கும் லூலிக்கு ஜாங்சாய்க்கு சில ஆண்டுகளை பரிசளிப்பது ஒரு பெரிய விஷயமல்ல. மரணப்படுக்கையில் இருந்த ஜாங்சாயிடம் ஒரு அதிரடி திட்டத்தை முன்வைத்தார் லூலி. உனக்கு அழிநமையை தருகிறேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகு உன் நாடு எப்படி ஒரு வல்லரசாக மாறியிருக்கிறது என்பதை உன் கண்களாலேயே நீ காண்பாய். தொடக்கத்தில் தயங்கிய ஜாங்சாய் தனது குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டார். ஆனால் லூலி அவருக்கு புரிய வைத்தார். குடும்ப பாசம் மற்றும் நாட்டுப்பற்று, இவை இரண்டிற்கும் இடையில் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? என்னிடம் வா, உனது திறமையை எனது நித்திய கிளப்பிற்காக பயன்படுத்து. தனது எதிரிகள் அழிவதை காணவும் நாட்டின் வளர்ச்சியை பார்க்கவும் ஜாங்சாய் சம்மதித்தார். மருத்துவமனை வராண்டாவில் அழுது கொண்டிருந்த ஜாங்சாயின் மனைவி மற்றும் மகனுக்கு முன்னால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. இறக்கும் தருணையில் இருந்த கிழவர் இப்போது ஒரு வலிமையான வாலிபனைப் போல இளமையுடன் வெளியே வந்தார். அவரது மனைவி அவரை பேய் என்று எண்ணி பயந்தாள். அவர் அவளது கையை பிடித்து தனது கன்னத்தில் வைத்து, நான் இன்னும் உயிருடம்தான் இருக்கிறேன், தொட்டுப்பார் என்று கூறி அவளை அணைத்துக் கொண்டார். அந்த நெகிழ்ச்சியான காட்சியை லூலி தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். லூலி ஜாங்சாயிடம் ஒரு நிபந்தனை விதித்தார். உன் திட்டம் நிறைவேறும் வரை நீ உனது தாயகத்திற்கு திரும்பக்கூடாது. ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கு. லூலி ஜாங்சாயின் மனைவியின் ஆயுளை 97 ஆண்டுகள் வரை நீட்டித்தார். காலம் வரும்போது உனது மனைவியை சந்திக்க நான் அனுமதிப்பேன் என்று உறுதியளித்தார். ஜாங்சாய் ஒரு கருப்பு அங்கியுடன் தனது 100 ஆண்டுகால ரகசிய பயணத்தை தொடங்கினார். லூலியை பொறுத்தவரை இது ஒரு நொடி பொழுது, ஆனால் ஜாங்சாய்க்கு இது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை. காலம் என்பது நிஜத்தில் ஒரு பயங்கரமான விஷயம் என்று லூலி வருத்தத்துடன் எண்ணினார். லூலி பூங்காவில் அமர்ந்து பழைய காலத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு சிறுமி இராணுவ உடையில் வந்து அவரை புகைப்படம் எடுத்தாள். மன்னிக்கவும், எனது தந்தையின் பரிசை கேமராவை சோதித்து பார்க்கவே உங்களை படம் பிடித்தேன் என்றாள் அந்த சிறுமி. லூலி புன்னகைத்தார். தான் இந்த காலத்திற்கு சொந்தமானவர் இல்லை என்பது அவருக்கு தெரியும். கடந்த காலத்தில் ஒரு சிறுவனை தாக்கிய அநியாயக்காரனை தண்டிக்க லூலி முயன்றபோது திடீரென அவர் மீண்டும் கால நதிக்கு இழுக்கப்பட்டார். ஒருவரின் காலத்தின் திசையை வலுக்கட்டாயமாக மாற்ற முயன்றது காலத்தின் விதிகளுக்கு புறம்பானது என்பதை லூலி உணர்ந்தார். விதிமுறைகளை இன்னும் நன்றாக கற்றிருக்க வேண்டும் என்று லூலி தன்னைத்தானே எச்சரித்துக் கொண்டு நிகழ்காலத்திற்கு திரும்பினார். நிகழ்காலத்தில் யூகி தனது பாட்டியுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தபோது லூலி அங்கே தோன்றினார். லூலி தனது சக்தியை பயன்படுத்தியதால் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே உறைந்து நின்றது. மக்கள் அசைவற்று நிற்க யூகி மட்டும் அந்த வெண்ணிற ஒளியின் நடுவே லூலியை எதிர்கொண்டாள். யூகி ஒரு புத்திசாலி பெண். அவளுக்கு ஏற்கனவே சில சந்தேகங்கள் இருந்தன. உணவகத்தில் அந்த ரவுடியை வீழ்த்திய போது கிடைத்த அதீத பலம், தன்னை துன்புறுத்த முயன்ற மேலாளரின் கை மர்மமான முறையில் உடைந்தது. ஒவ்வொரு முறையும் ஆபத்து வரும்போது லூலி அருகிலிருந்தது. இப்போது காலம் உறைந்து நிற்பதை கண்டதும் அவள் உண்மையை உணர்ந்தாள். நீதான் எனக்கு ரகசியமாக உதவி செய்தாயா என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்டாள். லூலி தனது வழக்கமான கிண்டலான புன்னகையுடன் உன் அறிவு கூர்மையானது என்று ஒப்புக்கொண்டார். அந்த பாதகர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பலவீனர்களை துன்புறுத்துவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று லூலி கூறினார்.
யூகிக்கு உதவி செய்ததற்கு காரணம் அவளது நேர்மையும் அநீதிக்கு எதிரான அவளது குணமுமே ஆகும். இப்போது யூகியின் முன்னால் ஒரு மாபெரும் சக்தி டைம் ட்ரேடர் நின்று கொண்டிருக்கிறது. முக்கிய அம்சங்கள்: காலத்தின் எதிர்வினை. கடந்த காலத்தை மாற்றுவது லூலிக்கு ஆபத்தானது, ஆனால் நிகழ்காலத்தில் அவரால் காலத்தை கட்டுப்படுத்த முடிகிறது. யூகியின் அங்கீகாரம். லூலியின் ரகசிய அடையாளம் இப்போது யூகிக்கு தெரிந்துவிட்டது. இது அவர்களது உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். அதிகார பகிர்வு. லூலி யூகியை தனது நித்திய கிளப்பில் ஒரு முக்கியமான பொறுப்பிற்கு தயார் செய்கிறார். அடுத்த கட்டம். லூலியின் இந்த உண்மையான முகத்தை கண்ட பிறகு யூகி அவருடன் இணைந்து செயல்பட சம்மதிப்பாளா? கடந்த காலத்தில் லூலி காப்பாற்ற நினைத்த அந்த சிறுவன் உண்மையில் யார்? அவன் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான நபராக இருக்க வாய்ப்புண்டா? லூலி தனது சக்தியை பயன்படுத்தி யூகியின் பாட்டியின் உடல்நிலையை மேம்படுத்துவாரா? இந்த விறுவிறுப்பான ரகசிய கூட்டணியை பற்றி மேலும் விவரிக்க நான் உங்களுக்கு உதவட்டுமா? லூலிக்கும் யூகிக்கும் இடையிலான அந்த இரவு நேர உரையாடல் யூகியின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. லூலி அவளிடம் தனது தங்க நிற பிசினஸ் கார்டை வழங்கினார். உனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நீ உண்மையிலே விரும்பினால் என்னிடம் வா என்று அவர் அழைப்பு விடுத்தார். நித்திய கிளப்பில் இணைவது என்பது யூகியின் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைக்கப் போகும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். தனது 100 ஆண்டுகால பயணத்தை முடித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்த லூலி ஒரு திடுக்கினி உண்மையை உணர்ந்தார். அந்த ஒரு சிறிய பயணத்திற்காக அவர் தனது சேமிப்பிலிருந்த 1000 ஆண்டுகளை செலவிட்டுள்ளார். தற்போதைய வயது 27. மீதமுள்ள ஆயுள் காலம் 8942 ஆண்டுகள் தோராயமாக. காலப்பயணம் என்பது மிகவும் விலையுயர்ந்தது. இன்னும் பழைய காலங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர் இன்னும் பல கோடி மக்களின் காலத்தை சேகரிக்க வேண்டும். இப்போது லூலி தனது கிளப்பை வெறும் வியாபாரமாக மட்டும் பார்க்காமல் ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்ற திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் குளோபல் ப்ராஜெக்ட் 1 என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளார். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: ரகசிய தளம். தாய்லாந்து மற்றும் நாடு எக்ஸ் பகுதிகளில் ரகசிய அறிவியல் ஆய்வகங்களை உருவாக்குதல். அறிவியல் புரட்சி. உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளை இந்த ரகசிய ஆய்வகங்களுக்கு கொண்டு வருதல். பல தளங்கள். அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது என்ற லூலியின் கொள்கைப்படி அவர் தனது அதிகார மையங்களை பல நாடுகளில் பரவலாக்குகிறார். லூலி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் காப்பாற்றிய ஜாங் சாய் இப்போது 160 அல்லது 170 வயதை எட்டியிருக்க வேண்டும். லூலிக்கும் அவருக்கும் இடையிலான அந்த முக்கியமான சந்திப்பு மிக விரைவில் நிகழப்போகிறது. லூலி தனது சக்தியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றார். சாதாரணமான கால மாற்றத்திற்கு பதிலாக 10,000 மடங்கு கால முடுக்கத்தை அவர் சோதித்து பார்த்தார். அந்த அறை மின்னல் கீற்றுகளாலும் ஒரு மாபெரும் ஒளிவட்டத்தாலும் சூழப்பட்டது. ஆனால் அதன் விளைவு லூலியை அதிர வைத்தது. ஒரு நொடியில் அவரது சேமிப்பிலிருந்து 500 ஆண்டுகள் எரிந்து போனன. முந்தைய ஆயுள் காலம் 8842 ஆண்டுகள். தற்போதைய ஆயுள் காலம் 8342 ஆண்டுகள். காலப்பயணம் விலையுயர்ந்தது என்றால் அதீத கால முடுக்கம் என்பது ஒரு மாபெரும் சூதாட்டம் என்பதை அவர் உணர்ந்தார். எனது வளர்ச்சிக்கு காலமே தடையாக இருக்கிறது என்று அவர் வருத்தத்துடன் உணர்ந்தார். லூலி தனது கிளப்பை வெறும் பணக்காரர்களால் மட்டும் நிரப்ப விரும்பவில்லை. 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தலைசிறந்த விஞ்ஞானிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை தனது திட்டத்தில் இணைக்க விரும்புகிறார். 19ஆம் நூற்றாண்டு என்பது அறிவியலின் வசந்த காலம். அந்த யுகத்தின் மேதைகளை தனது ரகசிய ஆய்வகங்களுக்கு கொண்டு வருவதே லூலியின் நோக்கம். லூலி அதிகாரப்பூர்வமாக வேர்ல்ட் நம்பர் 1 என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார். இதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய தளம்: நாடு எக்ஸ் மற்றும் தலைநகர ஆய்வகங்கள். துணை தளம்: தாய்லாந்து. ஆராய்ச்சி பிரிவுகள்: மரபியல், தாவர சூழலியல் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ். மீட்டிங்கில் லூலியின் ஊழியர்களிடையே ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நடந்தது. ராபர்ட் மூன்கேக் சாப்பிடுவதிலேயே குறியாக இருக்கிறார். அவருக்கு தொழில்நுட்பம் தெரிந்தாலும் நிர்வாகத்தில் அதிக ஆர்வமில்லை. பெங், ஆணையை இடுங்கள், முடித்து காட்டுகிறோம் என்று ஒரு போர் வீரனைப் போல உறுதியாக இருக்கிறார். ஆண்டனி மற்றும் கேமிங் ஆய்வகத்தின் அமைப்பை பற்றி தர்க்கம் செய்கிறார்கள். டாங் தனது அறிவியல் ஆர்வத்துடன் குறுக்கிடுகிறார். இவர்களின் விவாதங்களைக் கண்டு லூலி புன்னகைத்தார். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு திறமை கொண்டவர்கள், ஆனால் லூலியின் ஒரு சொல்லுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருப்பவர்கள். யூகி கிளப்பின் பிரம்மாண்டமான கட்டடத்தின் முன்னால் நின்றபோது ஒரு நிமிடம் பயந்து போனாள். நான் இங்கே வேலை செய்ய தகுதியானவளா என்ற சந்தேகம் அவளுக்கு வந்தது. அங்கிருந்த காவலாளி வாங் அவளை தடுத்தபோது அவள் ஓடிவிட நினைத்தாள். ஆனால் லூலி ஒருமுறை சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. உன்னுடைய தன்னம்பிக்கை உன் உள்ளிருக்கும் இன்னொரு பக்கத்தை வெளிப்படுத்தும். அந்த நிமிடம் அவள் நிமிர்ந்து நின்று, நான் இங்கே வேலைக்காக அழைக்கப்பட்டுள்ளேன் என்று உறுதியாக கூறினாள்.
ஆய்வகத்தில் வைன் இந்த திட்டத்தின் வரைபடத்தை விளக்கினார். இது ஒரு சிறிய பரப்பளவில் உருவாக்கப்படவிருக்கும் ஒரு முழுமையான சூழல் மண்டலம். அளவு ஒரு கால்பந்து மைதானத்தின் 1/10 பகுதி. உயிரினங்கள் சுமார் 2 மில்லிமீட்டர் அளவுள்ள நுண்ணுயிரிகள் இந்த உலகில் வாழும். நோக்கம் ஒரு செயற்கை சூழலில் பரிணாம வளர்ச்சியை கண்காணித்தல். விஞ்ஞானி கேமிங் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டினார். உயிரினங்களின் மரபணுவை வரிசைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய வேலை. 2015இல் அமெரிக்க மற்றும் சீன விஞ்ஞானிகள் இணைந்து தொடங்கிய புவி உயிரியல் மரபணு திட்டத்தை விட பல மடங்கு பெரியது. லூலி 2015இல் அமைக்கப்பட்ட மரபணு திட்டத்தை மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டத்துடன் இணைக்க திட்டமிட்டார். வைனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நமக்கு தேவையான தகுதியான விஞ்ஞானிகள் குறைவாக இருக்கிறார்களே. லூலி அதற்கு புன்னகையுடன் பதிலளித்தார். நமது அமைப்பு நவீன விஞ்ஞானிகளால் மட்டுமல்ல, பழைய காலத்தின் மேதைகளாலும் வளரப்போகிறது என்றார். லூலி காலப்பயணம் செய்து வரலாற்றின் தலைசிறந்த அறிஞர்களை கொண்டு வரப்போகிறார் என்ற உண்மை வைனை அதிர வைத்தது. லூலி எவ்வொருவருக்கும் தெளிவான பணிகளை வழங்கினார். கேமிங் புவியின் உயிரினங்களின் மரபணு தகவல்களை சேகரித்தல். பெங் மற்றும் ஜாங் 4 சிறப்பு படைகளை பயிற்சி அளித்து அவர்களை ஜி-சிட்டிக்கு அனுப்புதல். இரகசிய பயிற்சி மற்றும் கால முடுக்கம். லூலி தனது வீரர்களுக்கு இரகசியமாக அளித்து வரும் பயிற்சியை பற்றி பெங்கிடம் விசாரித்தார். ஜாங் தனது பயிற்சியின் தீவிரத்தை அதிகரித்துள்ளார், ஆனால் மற்ற வீரர்கள் கால முடுக்கத்தை தாங்குவதில் சிரமப்படுகிறார்கள். லூலி அவர்களுக்கு முழு ஆதரவையும் காலத்தையும் வழங்க உறுதியளித்தார். பதற்றத்துடன் கிளப்புக்குள் நுழைந்த யூகியை லூலி வரவேற்று அவளுக்கு ஒரு தேர்வு பணியை வழங்கினார். கிளப்பின் 3 முக்கியமான மற்றும் பிடிவாதமான விஞ்ஞானிகளான ஆண்டனி, கேமிங் மற்றும் டாங் ஆகியோரின் கோரிக்கைகளை செயலாளராக பதிவு செய்யச் சொன்னார். தொடக்கத்தில் அவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் பேசி யூகியை நிலைகுலையச் செய்தனர். ஆனால் யூகி தைரியமாக அவர்களை தடுத்து, ஒவ்வொருவராக பேசுங்கள், அப்போதுதான் என்னால் குறிப்பு எடுக்க முடியும் என்று கட்டளையிட்டார். அவளது ஆளுமை அந்த பெரிய விஞ்ஞானிகளையே அமைதிப்படுத்தியது. யூகி தயார் செய்த குறிப்புகளை பார்த்த லூயி அவளது நேர்த்தியான வேலையை பாராட்டினார். பின்னர் அவர் விஞ்ஞானிகளிடம் மிக நுணுக்கமான 2 கேள்விகளை முன்வைத்தார். தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செல் பிரிதல் வேகத்தை அதிகரிக்க முடியுமா? ஒரு மினியேச்சர் உலகில் காலத்தை முடுக்கிவிடும்போது அது அங்கு இருக்கும் உயிரினங்களின் உயிரியல் மூலக்கூறுகளை எவ்வாறு பாதிக்கும்? இந்த கேள்விகள் லூலியின் அறிவுத்திறன் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளுக்கு உணர்த்தியது. விஞ்ஞானி டாங் ஒரு முக்கியமான முடிவை லூலியிடம் தெரிவித்தார். ஒரு மினியேச்சர் உலகில் காலத்தை 10 மடங்கு முடுக்கிவிட்டால் அங்கு வாழும் உயிரினங்களின் ஆயுட்காலம் அதே விகிதத்தில் குறையும். அதாவது சூழல் வேகமடைந்தால் வாழ்நாள் சுருங்கும். விஞ்ஞானி டாங் மற்றும் லூலி ஒரு முக்கியமான அறிவியல் முடிவிற்கு வந்துள்ளனர். கால முடுக்கம் காரணமாக உயிரினங்களின் ஆயுட்காலம் குறைந்தாலும் மக்கள் தொகை பெருக்க விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியும். இந்த ஆய்வு வேர்ல்ட் நம்பர் 1 திட்டத்திற்கு மிக முக்கியமானது. இரகசிய படையின் முதல் நிலை வீராங்கனையான சாவடி லூலியின் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அங்கே யூகியை கண்டதும் இருவருக்கும் பழைய நினைவுகள் திரும்பின. முன்பு யூகியின் மேலாளரின் கையை உடைத்த அந்த கூரியர் பாய் வேறு யாருமல்ல, அது பெங் தான் என்பதை யூகி உணர்ந்து கொண்டாள். சாவடி தனது துடுக்குத்தனமான பேச்சால் பெங்கின் கோபத்தை தூண்டினாலும் லூலியின் முன்னால் அடங்கி நின்றாள். சாவடி ஒரு சாதாரண வீராங்கனை அல்ல, அவள் மிகவும் தந்திரமானவள். கு அசின் என்பவரை மதுவிருந்துக்கு அழைத்து கிளப்பின் ரகசியங்களை நைசாக கறந்துவிட்டாள். லூலியிடம் நேரடியாக சென்று, நானே முன்வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், என்னை உங்கள் கால உத்தரவாததாரர், அதாவது டைம் கேரண்டர் என்று நியமியுங்கள் என்று கோரிக்கையிட்டாள். சாவடியின் தந்திரத்தைக் கண்டு லூலி ஆத்திரமடைந்தார். தனது முதுகிற்கு பின்னால் வேலை செய்பவர்களை அவர் விரும்பவில்லை. ஒரு நொடியில் லூலி அவளுக்கு முன்னால் ஒரு மாபெரும் உருவமாக மாறி அவளை அச்சுறுத்தினார். அந்த ஒரு தொடுதலில் அவளது ஆயுளை பூஜ்யமாக்க முடியும் என்று எச்சரித்தார். சாவடியின் கண்ணீர் மல்கும் கடந்த காலம். சாவடி தனது பிடிவாதத்திற்கான காரணத்தை விளக்கினாள். அவள் ஒரு அனாதை. சிறுவயதில் அவளது தம்பியை மனித கடத்தல்காரர்கள் கடத்திச் சென்றனர். அந்த துயரத்தால் அவளது பெற்றோர் அவளை பிரிந்தனர். பின்னர் ஒரு விபத்தில் உயிரிழந்தனர். கடத்தல்காரர்களை கண்டுபிடித்து பழிவாங்க அவளுக்கு ஒரு மாபெரும் சக்தி தேவைப்படுகிறது. சாவடியின் கதையை கேட்ட லூலி அவளுக்கு ஒரு வாய்ப்பளிக்க தீர்மானித்தார். நீ உனது சுயநலத்திற்காக என்னை உபயோகப்படுத்த நினைக்கிறாய். உனது தகுதியை நிரூபி. அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 தன்னார்வலர்களை பரிசோதனைக்காக திரட்டு.
அப்போதுதான் உனது கோரிக்கையை நான் பரிசீலிப்பேன் என்று கட்டளையிட்டார்.